வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவானி. பார்க்க போகிற மூவி வந்து பேக்கேஜ் 2018 ஒரு காமெடி மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப்ஸ்மெல் நாட்ஸ் உங்கள் மூவி ஷெட்யூல் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மிக்கு முன்னாடி ஷான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஜெர்மனிலேருந்து இங்கே வந்திருப்பார். ஓகேங்களா, வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஜெர்மி அதுக்கப்புறம் டானி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சம் கைண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மிக்கு வந்து ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா பெக்கின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் டானி வந்து தன்னோட எக்ஸோட வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாரு. எக்ஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம பெக்கியோட ஃப்ரெண்டு சாரா. ஓகேங்களா, அண்ட் சாராக்கும் டானிக்கும் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ அவங்க பிரேக்கப் ஆகி இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டாக்கிங் டைம்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த ஷான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த பெக்கி மேலே ஒரு சின்ன க்ரஷ். பெக்கிக்கும் ஷான் மேலே ஒரு க்ரஷ். பட் அவன் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து மதிக்காமல் போனாங்க. இந்த பொண்ணை மதிக்காமல் போனதுனால இந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணி அந்த பையன் கூட இப்போ பிரேக்கப் ஆகிருக்குன்னா அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரிப்புக்கு போகிறாங்க. போகும்போது எல்லாமே ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெர்மி இருக்கான் பார்த்தீங்கன்னா, பெக்கியோட அண்ணன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பான். இந்த மாதிரி சுற்றி ஒரு கத்தி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கத்தி பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த கத்தி வச்சு விளையாண்டுருந்த சமயத்தில் இவர் வந்து அங்கே போய் பீஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போவார். பீஸ் அடிக்கும் போது அங்கே தனியாக பேசிட்டு இந்த மாதிரி கத்தி சுற்றிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து நம்ம மீதி இருக்கிற ரெண்டு பசங்க ஷான் அதுக்கப்புறம் டானி வந்து அதை போய் வீடியோ எடுக்கிற சமயத்தில் வந்து குச்சி வச்சு பின்னாடி அடிக்கும்போது இவர் தவறுதலாக தன்னோட பீனஸை வந்து கட் பண்ணுறவரை அது பறந்து போய் எங்கேயும் விழுந்துடும். அதுக்கப்புறம் தான் கதையே பயங்கரமாக ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் செம்ம பிளட் லாஸ் ஆகி அங்கே வந்து இருந்து அங்கேருந்து வந்து ஃபோன் சிக்னல் கிடைக்காம அதுக்கப்புறம் 911 கால் பண்ணி அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து இவர் எடுத்துகிட்டு போய் அண்ட் அப்போன்னு பார்த்தா அந்த பீனஸ் வந்து வெளியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இவங்க வச்சிருப்பாங்க. 2 பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த 2 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வச்சிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து பாக்ஸை கொடுக்குற அந்த சமயத்தில் சரக்கு இருக்கிற பாக்ஸ் வந்து கொடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பீனஸ் இருக்கிற பாக்ஸ் இவங்க கையிலேயே மாட்டிக்கும். அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடி அங்கே போய் மாட்டி திரும்பி அதுலேருந்து தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம ஜெர்மிக்கு தான் வந்து பீனஸ் இருக்காது. ஓகேங்களா, நம்ம பெக்கியோட அண்ணன். அண்ட் அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இவர் போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்க ஒரு வழியாக கொடுத்துருவாங்க. அப்பா நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வேற ஒருத்தருக்கு இதே பிரச்சனை அவர் இருப்பார். அவருக்கு அவங்களோட ஃப்ரெண்டோட பீனஸை வந்து மாற்றி ஆப்ரேட் பண்ணி வச்சிருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிற சமயம் அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, இவன் வந்து தன்னோட ஃபேக் ஐடி தான் கையில் வச்சிருப்பான் ஜெர்மி. ஓகேங்களா, அவனை வந்து அட்மிட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அண்ட் இப்போ வந்து இந்த பீனஸ் வந்து எப்படி அதான் இன்னொருத்தருக்கு வச்சிட்டாங்க, அதை எப்படி திரும்பிய மீட் எடுத்து எப்படி தன்னோட ஃப்ரெண்டுக்கு திரும்பிய தன்னோட உயிரை போய் கொடுப்பாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. படம் அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் செம்ம ஃபன்னாக போகும். ஃபுல்லாக அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பீனஸை வந்து அப்படி காமிச்சிருப்பானுங்க படம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் கிடையாது. ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி வந்து நியூடிட்டி சீன்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி காமெடியான அடல்ட் ஜோக்ஸு அண்ட் இந்த மாதிரி பிளட் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி ஒரு ஃபன் ரோலர் கொஸ்டின் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 4 டொனர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம சொல்லுவோம் பட் இன்னொரு பேர் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.